எல்லாருக்கும் ஹாய். நோட்ஸ் எடுக்கிறது பத்தின டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நோட்ஸ் எடுக்கணுமா அப்படிங்கிற கொஷின் நிறையா பேருக்கு இருக்கும். நோட்ஸு கண்டிப்பாக எடுக்கணும். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்டிப்பாக நோட்ஸ் எடுங்க. ஏன்னா நோட்ஸ் எடுக்கும் பொழுது ஒரு லெசனை நம்ம ஒன் டைமுக்கு ஒரு 3-4 டைம் ரீட் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன கொஷின் மேக் பண்ண சான்ஸ் இருக்குது, எப்படிலாம் கொஷின் கேட்க இருக்கும், சின்ன சின்ன நம்ம நார்மலாக படிக்கிறத விட சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம அகைன் அந்த லெசனை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக நோட்ஸ் அப்படிங்கிறத மேக் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஏன்னா நோட்ஸ் எடுக்கிறது ஒன் டைம் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஆனால் அது நமக்கு குரூப் 2க்கும் யூஸ் ஆகும், குரூப் 1க்கும் யூஸ் ஆகும். அதனால் நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று, குரூப் 2க்கு இனிமேலுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க நோட்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன்னா நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு டைம் நமக்கு ரொம்ப கன்சியூம் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இனிமேலுக்கு படிக்கிறவங்க தமிழ், மேத்ஸு அதை கண்டிப்பாக முடிச்சிட முடியும். இன்னொன்று என்னென்னா, அந்த ஜிஎஸ்சில் செலக்டடான பார்ட் மட்டும்தான் படிக்க முடியும். பாலிட்டி, ஐஎன்எம்மு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இந்த 4த்தையும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு அதிலே இம்பார்ட்டண்டான லெசன் இருக்கும். இப்போ ஜியாகிரஃபி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அந்த 10த்தில் ஒரு ஃபஸ்ட்டு 5 லெசன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பாலிட்டியில் 10th 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 3 படித்தாலே பாதி அதோட போர்ஷனே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த செலக்டடான லெசன்ஸை மட்டும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நோட்ஸ் அப்படிங்கிறது இந்த குரூப் 2க்கு இனிமேலுக்கு நம்மளால் எடுக்க முடியாது. இதுவே பார்த்திங்கன்னா, நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். நோட்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில லெசன் இருக்கும் நமக்கு வேகாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அதை நோட்ஸாக எடுக்கும் பொழுது அது ஒரு 2 பேஜ்லேயே முடிஞ்சிடுற மாதிரி கூட இருக்கும். ஏன்னா அதில் டீட்டெயில்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. கீவேர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். அது ரொம்பவே ஷார்ட்டாக ஒரு 4 பேஜ்க்குள்ளே முடிகிற அளவுக்கு கூட இருக்கும். டேட்டாஸ் இருக்கிற லெசன்ஸ் வேணால் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக போகும். அதனால் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேஜஸ் ஃபஸ்ட்டு கம்மியாகும். இன்னொன்று, நீங்கள் படிக்கிறது ஃபுல்லாக கொஷின்ஸை மட்டும்தான் படிக்க போகிறீங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக உள்ள எதையுமே நீங்கள் படிக்க போகிறது கிடையாது. இன்னொன்று என்னென்னா, ஒரு லெசனை நீங்கள் 3 டைம்ஸ்க்கு மேலே ரிவைஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு அந்த அளவு கம்மியாயிடுச்சு. இதுவே புக்கு அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கும்போது வேகாக இருக்கும். இப்போ 10th புக்கா அந்த லெசன் பார்க்கும்போதே உங்களுக்கு சில லெசன் ஒமிட் பண்ணிடலாம் அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும். ஆனால் நோட்ஸ் அப்படி கிடையாது, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதெல்லாம் நான் முன்னாடி எடுத்து வச்சிருந்த நோட்ஸு. இப்போ நார்மலாக இதே எடுத்துக்கும். இப்போ மக்கள் தொகை, அதாவது 10th இருக்கும் இந்த லெசன். இப்போ இந்த லெசன் பார்த்தீங்கன்னா, நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு 2வது மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? சைனா. உலகின் மொத்த நிலப்பரப்பில் 2.4% நம்ம இருக்கோம். அதே மக்கள் தொகை அப்படின்னு பார்க்கும்போது 17.5% இருக்கும். இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் மட்டும்தான். இப்போ மக்கள் தொகையா, அதை பாதிக்கிற காரணிகள் என்னென்ன, இந்தியா லெவலில் அதிகமான ஸ்டேட்டு எது மக்கள் தொகை? உத்தரப்பிரதேசம். அதுவே கம்மியாக எது இருக்குது? சிக்கிம் இருக்குது. இந்த மாதிரி டீட்டெயில்ஸை மட்டும்தான் நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ ஒரு எழுத்தறிவுனா என்ன? 7 வயசுக்கு மேலே அவங்களுக்கு எழுத்து படிக்க தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எழுத்தறிவு பெற்றவங்க. இப்போ ஒரு தங்க நாற்கர சாலை அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதோட மொத்த நீளம் எவ்வளோ இருக்குது, எத்தனை வழிகளை கொண்டது, எங்கேருந்து எங்கே. இதுவே இப்போ இந்த ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலுமே நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட மேப் இருக்கணும். மேப்போடு படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ என்னால் இப்போ தெற்கு கொல்கத்தா இப்படி போட்டிருக்கோம், இது இப்போ எனக்கு புரியும், நியூவாக பார்க்குற உங்களுக்கு புரியாது. ஆனால் இந்த மேப்பை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டெல்லி இந்த இடத்துல இருக்குது, அப்படியே கீழே கொல்கத்தா, அப்படியே கீழே வந்தால் சென்னை இருக்குது, இங்கே போனீங்கன்னா மும்பை இருக்குது. அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு அந்த தங்க நாற்கரம் எப்படி அந்த ஷேப் வருதோ அதை நீங்கள் மேப்பில் பார்க்கலாம். அதனால் நோட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். இன்னொன்று, ஷார்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு நோட்ஸு. பார்த்தா உங்களுக்கு புரியணும். அந்த மாதிரி கலர் பென்னு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுங்க. இன்னொன்று, இந்த நோட்ஸோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். நோட்ஸோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் தான். நீங்கள் ஒரு தடவை நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா
ரிவைஸ் பண்ணும்போது தான் அதோட யூஸே உங்களுக்கு தெரியும். நீங்கள் 2 மணி நேரம் உட்காந்து புக்கில் படிக்கிறத அந்த நோட்ஸில் அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு லெசனை படிச்சிருவீங்க. அதுதான் நோட்ஸு. ஏன்னா ஒரு பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த இடம்லாம் கிடைக்குதோ அதிலலாம் நான் ஏதாச்சும் நோட்ஸ் எடுக்க முடிஞ்சால் எடுத்துருவேன் கண்டிப்பாக. இப்போ இந்த நீதி கட்சி அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா புக்லேயும் இருக்கும். 10th புக்லேயும் இருக்கும், 11th இருக்கும், 12th இருக்கும். இப்போ எல்லாத்துலேயும் ஒரே டீட்டெயில்ஸு திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக வர முதல்ல யார் முதலமைச்சர் ஆனார் நீதி கட்சியில் அப்படின்னு சூப்பர் ஆயிலுன்னு இதுலேயும் இருக்கும். இந்த மாதிரி 11th 12th எல்லா புக்லேயும் இருக்கும். அப்போ நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது ஷார்ட் ஆகிடும். நீங்கள் புக்காக வச்சுருக்கும்போது தனித்தனியாக நீங்கள் திருப்பி 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 படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. இன்னும் பார்க்கும்போது 40 டேஸ்க்கு ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கேன். அந்த 40 டேஸ்க்கு என்னோடய ஷெட்யூலுக்கு நான் என்ன மெட்டீரியல் படிக்கிறேனோ அதை உங்களுக்கு என்னால் ஷேர் பண்ண முடியும். அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி படிக்கிறவங்க படிச்சுக்கங்க. ஆனால் ஃபுல்லாக என்னால் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஃபர்தராக அதுக்கடுத்து வேணால் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வேணால் கண்டிப்பாக படிக்கிற ஃபுல்லாக எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு நான் படிக்கும்போதே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஆனால் இப்போதைக்கு நான் என்ன படிக்கிறேனோ அதை உங்களுக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் எல்லா வீடியோவும் நான் போட்டுறேன். அதாவது மேத்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது டைம் அண்ட் ஒர்க் இருக்குன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் 22 மாடல் இருக்குன்னா மாடலுக்கு ஒரு கொஷின் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு அந்த 22 மாடலில் என்ன நம்பரிங் உங்களுக்கு வேரி கொடுத்தாலும் போடுற அளவுக்கு அந்த மாதிரி மட்டும் மேத்ஸ் என்னால் கொண்டு போக முடியும். மற்றபடி நான் படிக்கிற மெட்டீரியல் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஆனால் ஓனாக நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப 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 பெஸ்ட்டான ஒரு விஷயம் நோட்ஸ் எடுக்கிறது. ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஹேண்ட் ரிட்டனாக எடுக்கிறது. ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் தான் சொல்லணும்னு நினச்சேன் நோட்ஸ் எடுக்கிறத பற்றி. வேறு எதுவும் நோட்ஸ் எடுக்கிறத பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஆக்சுவலாக எனக்கும் ஒரு பையன் இருக்கான், நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு இருக்கிற டைமில் தான் நானும் படிச்சிட்ருக்கேன். இருந்தாலும் எப்படி நம்ம வின் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் படிச்சிட்ருக்கேன். இதில் இடையில உங்களுக்கு அந்த அரை மணி நேரத்தில் நான் சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏதோ எனக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால தான் இந்த சேனலை வச்சு யாரோ எனக்கு ஒரு கம்பைன் பண்ணுற மாதிரி இருக்குது. படிக்கும்போது தனியாக படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு டவுட் கேட்குறாங்களோ நம்ம அதை பார்ப்பேன். அப்போ எனக்கு தெரியும் இல்லையா, இல்லை எனக்கு எதுவும் டவுட்டோ உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் இந்த சேனலே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மோட்டிவேட்டாக இருக்கணும் எனக்கு அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம கண்டிப்பாக படிக்கிறோம், வின் பண்ணுறோம்.